Guys, great friends, இது பார்த்தீங்கன்னா Toyota Innova இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2013 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு ஓவர்ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் தான். அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த Innova 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4,21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த இன்ஜின் சைடு காட்டுறேன். இந்த Innovaவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரோட டாப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேங்கை திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் டேங்க்லேருந்து லீக் ஆகிடுச்சு. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாப் டேங்கை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்ஜினோட ஓவர் ஹீட்டிங் சிம்டம்ஸ்னால தான் இது ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தாங்க. இப்போ ஓவர் ஹீட்டிங் ஆகிட்டு எவ்வளோ தூரம் அடிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனோவாவை பொறுத்த வரைக்கும் ஓவர் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் ரெண்டு ரீசன்னால வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வாட்டர் பம்பு உள்ள இம்ப்ளர் ஃபெயிலியரானால வரும். இன்னொன்று வந்து தெர்மோஸ்டாட்டு கம்ப்ளைண்ட்னால வரும். இந்த வண்டியோட வாட்டர் பம்பை நான் செக் பண்ணுறேன். திருப்பி தெர்மோஸ்டாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செக் பண்ணுறேன். இந்த இனோவா வாட்டர் பம்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு டைமிங் பெல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு டைமிங் பெல்ட்டோட கவர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதேமாரி இன்ஜினோட டைமிங் டிடிசி பொசிஷன் இப்போ கரெக்டாக நான் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். இதுதான் ஒரு கேமோட டைமிங் டிடிசி வச்சுருக்கேன். கேம் போல்ட்டை நான் இப்போ லூஸ் பண்ணி கேம் கியரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கவருக்கு உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்போட இன்னொரு எண்டு ஒன்று இருக்குது. அதனால் டைமிங் பெல்ட்டோட கவரை ரிமூவ் பண்ணால் தான் வாட்டர் பம்பை ரிமூவ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் பம்போட மவுண்டிங் போல்ட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டென்ஷனரோட அசம்பிள் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் வாட்டர் பம்பை ரிமூவ் பண்ண முடியும். ஒரு வாட்டர் பம்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பார்ட்ஸ் ரிமூவ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பம்பே உங்களுக்கு மவுண்டிங்கே வெளியே வரும். வாட்டர் பம்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த இனோவாவில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்பு உங்களுக்கு பேரிங் தான் போயிட்டுருக்கு. ஆனால் வாட்டர் பம்பு ஃபெயிலியர் ஆகலை. வாட்டர் பம்போட இம்ப்ளர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ இந்த இனோவாவில் நான் தெர்மோஸ்டாட் வால்வை நான் செக் பண்ணி பார்க்குறேன். தெர்மோஸ்டாட் வால்வு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ மாடல் வண்டியில் எல்லாத்துலேயும் வந்து பாட்டம் ஓஸ் சைடில் தான் இருக்கும். இப்போ இந்த தெர்மோஸ்டாட் வால்வும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் ஓஸ் சைடில் தான் இருக்குது. இப்போ நான் தெர்மோஸ்டாட் வால்வை நான் ரிமூவ் பண்ணுறேன். தெர்மோஸ்டாட் வால்வை ரிமூவ் பண்ணுறதுனா இந்த டர்போட இன்டர்கூலர் பைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணோம். இப்போ நான் பைப்பெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனோவாவில் தெர்மோஸ்டாட் வால்வு பாருங்கள். தெர்மோஸ்டாட் வால்வு தான் லாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் தெர்மோஸ்டாட் வால்வு வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தெர்மோஸ்டாட் வால்வு வந்து ஃபுல்லாக ஜாம் ஆகிட்டு இருக்கு. இது உள்ளே இருக்கிற வேக்ஸை நீங்கள் ஹீட் பண்ணும்பொழுது அந்த தெர்மோஸ்டாட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஆனால் உள்ள கூலண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஜாம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் ரொம்ப உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். இந்த ஃபால்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால தான். இப்போ இந்த தெர்மோஸ்டாட் வால்வை ஹீட் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் ஓரிங் உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். இருந்தாலும் நான் இப்போ இந்த வேக்ஸை மட்டும் ஹீட் பண்ணுறேன். தெர்மோஸ்டாட் வால்வு எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுது நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தெர்மோஸ்டாட் வால்வு பார்த்தீங்கன்னா நல்ல ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட் ஓப்பன் ஆகுது. அப்போது அந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா இந்த வால்வு இப்போ கேஸில் போட்டு நான் ஹீட் பண்ணுறேன். இதோட ரெட் கலரில் பேர்ன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் இந்த வால்வு ஓப்பன் ஆகுறதுனால இந்த தெர்மோஸ்டாட் வால்வு தான் இதில் கம்ப்ளைண்ட்டு. இப்போ தெர்மோஸ்டாட் வால்வு வண்டியில் டெம்பரேச்சர் பார்க்கும்போது ஒரு 80க்கு மேலே போகிறதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் அந்த இடத்துல பாயில் ஆகிடும். இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு ரேடியேட்டரோட டேங்க் வந்து அந்த ஓவர் ஹீட்னால இந்த இனோவாவில் வந்து பஸ்ட் ஆகிருந்தது. இப்போ நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த தெர்மோஸ்டாட் வால்வு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், தெர்மோஸ்டாட் வால்வு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுதுலாம் இப்படி தான் ஆகும். இது உள்ளே இருக்கிற வேக்ஸை ஹீட் பண்ணும்பொழுது அந்த வேக்ஸ்லனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட் வால்வு வந்து உள்ளே வரும். அந்த ஸ்ப்ரிங்கே உங்களுக்கு டென்ஷன் பண்ணி இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இந்த தெர்மோஸ்டாட் வால்வு க்ளோஸ் ஆகிடும். இந்த இனோவாவில் இந்த தெர்மோஸ்டாட் வால்வு வந்து நான் இதில் ஃபிட் பண்ணல. ஏன்னா இன்ஜினோட டெம்பரேச்சர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் 4 லட்சம் ஓடி இருக்குது. இதுக்கப்புறம் டெம்பரேச்சரை வந்து இது கரெக்டாக மெயின்டைன் ஆகலைன்னும் போது என்ஜின் வந்து உங்களுக்கு சீஸ் ஆகும். அதனால் இந்த தெர்மோஸ்டாட் வால்வு வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி டைரெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் தெர்மோஸ்டாட் வால்வை எடுத்துடுறேன் இதுலேருந்து. இந்த Toyota Innovaவோட வாட்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன். இந்த வாட்டர் பம்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,200 வரும். இந்த வாட்டர் பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இனோவாவில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட்டை நான் மாட்டி முடிச்சிட்டேன். இதோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா டிடிசி டைமிங். இதுதான் கேம் ஷாஃப்ட். இது கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் பொசிஷன் சென்சார் இருக்கும். இந்த சென்சார் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் மார்க் இருக்குது பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இனோவா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் எஸ் கவரும் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி ரேடியேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட கம்ப்ளைண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது டாப் ஹோஸ் ஓவர் ஹீட்டாக இருந்தது. பாட்டம் ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருந்தது. பாட்டம் ஹோஸ் கூலிங்காக இருந்ததுனாவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் உள்ள வாட்டர் சர்க்குலேஷன் ஆகலைன்னும் போது தான் பாட்டம் ஹோஸ் கூலிங்காக இருந்தது.
அதேமாரி இதோட வாட்டர் பம்பை நான் செக் பண்ணி வாட்டர் பம்போட பேரிங்காக போயிருந்தது, அதனால் வாட்டர் பம்பை நான் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெம்பரேச்சர் ஹீட் ஆகிற கம்ப்ளைண்ட் தான் நான் பண்ணேன். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.